இன்னைக்கு எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோல துஷாரோட டவுசரை உருவுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலா விஜய் சேதுபதி துஷாரை போட்டு போலன்னு பொழக்கிறாரு. அதுல இருக்க ஒரே ஒரு கருத்து முரண் என்ன தெரியுமா? துஷாரை அடிக்கும் போது ஒரு மேட்டர் ஒன்று சொல்றாரு. அதாவது எஃப்ஜேவை நீங்க இந்த மாதிரி தூங்க விட்டுருக்கீங்க, ஏன் தூங்க விட்டுருக்கீங்கன்னு துஷாரை கேள்வி கேட்கிறாரு. எல்லாமே ஓகே ஃபேர், அதாவது துஷாரை அடிக்கணும், ஆமா துஷார் வந்து பாத்தீங்கன்னா பண்ண தப்பு கேட்கிறாரு, ஓகே ஃபைன். ஆனா இந்த எஃப்ஜே பைபுலே இப்போ கூட சொல்றாருல, துஷார் இது எஃப்ஜே வந்து 2 முறை தூங்கிட்டு இருக்காரு, நீங்க எழுப்பல அப்படின்ற மாதிரி, அதாவது நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படின்னும் போது அந்த எஃப்ஜே மேலேயும் ஒரு தப்பு இருக்குல்ல. இந்த பிரச்சனை இது ஒரு பிரச்சனை இல்லை, இதை விட பெரிய பிரச்சனைகளை எஃப்ஜே மேலே இருக்குல்ல. ஸோ அதையும் தானே கேட்டிருக்கணும், ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது துஷாரா அடிக்கிறீங்க, ஓகே கேப்டன்சி மேட்டரில் பிரச்சனை, அப்போ எஃப்ஜே மேலே இருக்க பிரச்சனை ஏன் பேசவே மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுவும் வந்துகிட்டு தான் இருக்கு. எனிவேஸ் இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோல ஓவராலாக என்ன நடக்குது, எதை பற்றி பேசுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துஷார் வந்து அந்த கேப்டன்சியை ஒழுங்கா பண்ணல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மெயினாக இன்னொரு விஷயமும் சொல்றாரு, ஆக்சுவலாக உங்க மேலேயே ஒரு குறை இருக்கு, நீங்களே மைக் போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான், மைக்கை மட்டும் போடுறது இல்லை, மைக் ஆஃப் பண்ணி வைக்குது பயபுல. ஏன்னா அவரும் சரி அவரும் சரி நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணும்போது மைக் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. நைட்டில் அதே மாதிரி முத்த காட்சிகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிடுதுங்க. ஆக்சுவலாக அந்த மைக்கில் ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, அதுக்குள்ள இந்த பவுச்சுக்குள்ள மைக் எடுத்து ஆன் ஆஃப் பண்ணிடுறானுங்க. அதனால பேசுறது எதுவும் கேட்க மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் மைக் இன்கேஸ் ஆன்லேயே இருந்தாலுமே ரொம்ப குசு குசுன்னு பேசுறது. இதனாலே பிக் பாஸ் டீம் வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா அரோரா மேலே. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான். ரொம்ப சைலண்டாக ரொம்ப சட்டிலாக அப்படியே அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்லிடுறாங்க. ஆனால் மைக்கில் அது ரெக்கார்டே ஆக மாட்டுது. பிக் பாஸுக்கு வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது. என்னடா இந்த பீஸ் பேசுது, வாயில அசையுது, ஆனால் மைக்கில் மட்டும் ரெக்கார்ட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி மனுஷன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. எனிவேஸ் துஷாரை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கறது எல்லாமே ஃபேர் தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் இப்போ துஷார் பண்ணதில் மெயினான தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மைக்கு போடுறதை கேட்காதுக்குது ஒன்று, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பிரச்சனை, அதாவது நிறைய இஷ்யூஸ் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அதை வந்து கரெக்டாக துஷார் ஹேண்டில் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் ஹேண்டில் பண்ணல. துஷார் பண்ண வேலை என்ன தெரியுமா, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் போய் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு போகிறது. அது இல்லைங்க ஒரு கேப்டனோட வேலை. ஒரு கேப்டனோட வேலை அங்கே என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறது தான் கேப்டனோட வேலை. துஷார் என்ன நினச்சிட்டார், ஒரு 2 பேர் சண்டை போடும்போது நடுவில் போந்து, அதாவது அவங்க அடிச்சுக்கும் போது நடுவில் உள்ளே போந்து இந்த கொடுக்க இந்த கௌசிக்கு வந்து அப்படின்ற மாதிரி உள்ள வந்து அவங்கள வந்து பிரிச்சு விடுறது மட்டும்தான் ஒரு கேப்டனோட வேலைன்னு நினைக்கிறாரு. அது இல்லை, ஆக்சுவலாக அங்கே தலைன்றத பொறுப்பு, அதாவது கேப்டன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான பொறுப்பு எதுக்கு, அங்கே வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது, அதை வந்து துஷார் பண்ணலை. ஸோ ஒரு அடிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மூஞ்சை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்குங்க, என்னடா இந்த பீஸ் இந்த அடி வாங்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்த கேப்டன்சியும் பிடிங்கிட்டீங்க, எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது, அந்த நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி அந்த டாஸ்கில் பங்கெடுத்து அந்த வாய்ப்பையும் பிடிங்கிட்டீங்க. நான் என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் துஷார் மூஞ்சை பார்த்தா இருந்தது. ஆனால் துஷார் பண்ணதில் பெரிய தப்பு என்ன தெரியுமா, அரோரா கூட சேர்ந்தது தான். அது சேராம இருந்தா கூட ஓரளவு ஓகேவா இருந்திருக்கும். அந்த கேப்டன்லாம் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அரோரா கூட சேர்ந்ததுலேருந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து அவராது உங்க நினைப்பெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்குறாருல. ஏன் சார் ஒன்றுமா உங்களுக்கு தெரியல, ஒரு உள்குடுத்து வச்சு கேட்குறீங்களா? அந்த சம்பவம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோலேயே டக்குன்னு ஒரு கட்டு ஒன்று வைப்பாங்க, அதில் எஃப்ஜே அதுக்கப்புறம் அரோரா இவங்களாம் உட்காந்துருப்பாங்களே, அதில் அரோரா எட்டி பார்ப்பாங்க பாருங்க. எனக்கு பார்த்தோன்னா செம சிரிப்பாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பில் இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. உடனே பக்கத்தில் எவனா சொல்லியிருக்கணும், ஏங்க அரோரா நினைப்பில் தாங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே சுத்துறாரு, அவங்கள சுற்றியே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால அவருக்கு வந்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அதுதான் உண்மை. நான் 10 பேர் அங்கே எஃப்ஜே வந்து கத்தனை எது மைக்கு போடாமல் நாய் கத்தினாலும் சரி. ஆனால் அரோரா என்ன சொல்லுவாங்க, அது கத்துனா கற்றுக்குது, நீ எங்கே செல்லம் போகிற, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கல, நான் பேசும்போது இங்கே கவனிச்செல்லும். அவன் இங்கே நான் ஒரு சம்பவத்தில் பார்த்தேன், 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் வந்து அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அரோரா என்ன சொல்லுவாங்க, நான் ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், பேசும்போது என்ன நீ எனக்கு வந்து அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேன், நீனு இது சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஏய் யாருவா நீனு, அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பான வேலையை அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது அவனை பண்ண விடுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவனை உங்களை சுற்றியே வர வைக்கிறது வந்து அரோராவோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க, தான் அழகு தன்னோட பியூட்டி தான் அங்கே அவங்களோட பவர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து எல்லாரும் கேர் பண்ணணும், அதை வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. குறிப்பாக துஷார் அதை நோட்டீஸ் பண்ணணும், தன்னை பற்றி பேசணும், தான் கூட உட்காந்து பேசணும், தன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. துஷார் அதை பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஷயம் என்னன்னா, அப்பப்போ கொஞ்சம் கேப்டன்சி என்னன்னு போய் பார்க்கலான்னு போனால் கூட அரோரா கோவம் வந்துடும், கோச்சிப்பாங்க. அது எப்படிடா போவேன், ஏன்டா ஒரு 5 நிமிஷம் ஒன்று மிஸ் பண்ணிட்டு எவ்வளோ திரும்ப ஃபீல் பண்ணிட்டேன் நான், அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா துஷாரை போட்டு பொழகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் அந்த எஃப்ஜே மேட்டருக்கு வரும். ஆக்சுவலாக இப்போ துஷார் மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து தூங்கிட்டு இருக்காரு 2 முறை, நாய் குலைக்குது, ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் அன்பு கேங்கில் இருக்காங்க. அன்பு கேங்கில் வந்து துஷார் ஒரு மெம்பர் அப்படின்றதுனால துஷாருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்களாம் வந்து ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க. அதாவது அரோரா எஃப்ஜே கப்புலா, அதே மாதிரி இந்த பக்கம் சரி மாற்றி
சொல்ற பாருங்க. ஆதிரை எஃப்ஜே கப்புலா, அதே மாதிரி துஷார் அந்த பக்கம் வந்து அரோரா, இவங்க 2 பேர் கப்புலா. ஸோ இவங்களுக்கு என்னன்னா 2 கப்பலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஜெல் ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தே உர்ரா மச்சான் ஆதிரை ஏதோ ஒரு பிரச்சனைனா துஷார் வந்து சொல்றாங்க. துஷார் போய் எஃப்ஜே கிட்ட சொல்லி 2 பேரும் மேட்ச் பண்ணி வைக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு ஒண்ணுனா இவங்க மாமா வேலை பார்க்கறதும், இவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க மாமா வேலை பார்க்கறதும் அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அரோராவுக்கும் துஷாருக்கும் ஏதாவது பிரச்சனைனா எஃப்ஜே போய் நடுவில் உட்காந்து கதையை கேட்பாப்ல, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, விடு பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க. அதாவது என்னடா நடக்குதுங்க, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு மாதிரி என்ன கன்றாவினே தெரியல, இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைனா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்தளவு க்ளோஸ் ஆனால எஃப்ஜேவெல்லாம் துஷார் கேட்க மாட்டார் அப்படின்றது தான் உண்மை. அதை தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்குறாரு, நீங்கள் என்ன நினப்பில் துஷார் சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பாவம் தானே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த புள்ள பூச்சை போட்டு இந்த மாதிரி அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அடி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கப்புறமாவும் திருந்தி எதுக்கோசம் வீட்டுக்குள்ள வந்தோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது. ஆனால் எந்த அளவுக்குன்னு நம்ம நாளைக்கு வந்து லைவ் பார்க்கும்போது தாங்க தெரியும். ஏன்னா நான் சாட்டர்டே ஃப்ரைடே எபிசோட்லாம் பார்த்தேன், ஓரளவுக்கு பேசிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க. அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. மேபி நீங்கள் ஃபுல் லைவ் ஃப்ரைடே பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அதாவது இவங்க 2 பேரும் உண்மையிலே பிரிஞ்சுட்டாங்களா, பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அதாவது இவங்க அரோரா சொன்னாங்களே நம்ம வந்து ஓகே இதுக்கப்புறம் இப்படி இருக்கானா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. ஸோ அது வந்து உண்மையிலே நடந்துருச்சா இல்லை திருப்பி பேச்சப் ஆயிட்டாங்களா, திருப்பி எல்லாம் ஒன்று கூடிடுச்சிங்களா அப்படின்றது. அதாவது துஷார் அரோரா சொல்கிறேன். ஆதிரி எஃப்ஜே வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு கண்டென்ட் இருந்தனால வருஷன்னு உரசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு போகவே இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கேட்கறது என்னன்னா அரோராவும் துஷாரும். ஸோ இது பார்த்துருந்தீங்கன்னா யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் நான் பெருசாக எதுவும் நோட்டீஸ் பண்ணல. இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பயங்கரமாக அந்த மாதிரி பழைய மாதிரி பேசிக்கிற மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணேன். இன்கேஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் துஷார் அடிக்கிறது ஓகே, எல்லாம் ஓகே. அதே மாதிரி இந்த எஃப்ஜே வந்து ஏன் விஜய் சேதுபதி கேட்கல அப்படின்றத இப்போ வரைக்கும் பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா துஷார் மேட்டரில் கூட எஃப்ஜே வந்து 2 தடவை தூங்குறான் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்டா எஃப்ஜே நீ 2 தடவை தூங்குற, ஒரு தடவை நாய் குலைக்குது உனக்கு எந்திரிக்க தெரியாதா, திருப்பி இன்னொரு தடவை நாய் குலைச்சா தானே எந்திரிப்பியா, அவ்வளோ கொழுப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல. அதை கூட ஏன் கேட்க மாட்டீங்க? எஃப்ஜே மேலே கேஸ் வந்து அடிக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளோ கேஸ் இருக்குது பெண்டிங்கு. அந்த கேஸ்லாம் கூட எடுக்க வேணாம். அட்லீஸ்ட் நீங்களே இப்போ உங்கள் வாயில சொல்கிறீங்க எஃப்ஜே 2 முறை தூங்குறாரு, ஏன் துஷார் நீ வந்து அதை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கரெக்டு தான், தப்பு தான், துஷார் மேலே தப்பு தான். அதை கேட்டுட்டீங்களே, கேட்டுட்டு எஃப்ஜே கிட்ட வந்து ஏய் 2 முறை ஏன் தூங்குற, ஒரு தடவை தூங்குற நாய் குலைக்குதுல திருப்பி எந்திரிக்கணுமா இல்லையா, அவ்வளோ என்ன ஒன்று அதுப்பு அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல. அப்படி கொஞ்சமாவது நீங்கள் மிரட்டினா தான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அவன் என்னன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்க எந்த பொருளால் தூக்கி போட்டு உடைக்கிறான், லைட்டரை உடைக்கிறான், கிளாஸை உடைக்கிறான், எல்லாத்தையும் உடச்சிட்டு அவர் பாட்டுன்னு பொத்துக்கிட்டு போறாரு. பின்னாடியே ஆதிரியை பார்த்தீங்கன்னா போயிட்டு என்ன இளவுனே தெரியலங்க. இது என்ன கன்றாவினே புரியலங்க, எனக்கு புரியல. அவர் ஏதோ ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதில் வந்து ஒரு எப்படி சொல்ல லக்ஸுரியான ஒரு வீட்டில் அவருக்கு கீழே எல்லாம் இருக்க மாதிரியே எஃப்ஜே வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இதை தயவு செஞ்சு கேளுங்க விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிக் பாஸால் கேட்க முடியல. அவன் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவரால் உட்காந்து ஹோஸ்டிங் வந்து பண்ண முடியாது. இங்கே ஹோஸ்ட் யாரு, நீங்கள் தானே கேட்கணும். ஏன் எஃப்ஜேக்கு மட்டும் இவ்வளோ நீங்கள் இது பண்ணுறீங்க, அவனை வந்து ஏன் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்க? பெரிய பெரிய பிரச்சனை பண்ணாலும் சரி, எவ்வளோ இடத்துல வாய் விட்டுருக்காரு லாஸ்ட் வீக்கே. ஸோ நிறைய இடத்துல வாய் விடுறது, மார்க் பண்ணுறது, ஏகப்பட்ட பஞ்சாயத்து எஃப்ஜே மேலே இருக்குது. ஆனால் எதையுமே நீங்கள் கேட்காது, பெரிய டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கான எபிசோடில் இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அடி விழும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்முவுக்கும் அடி இருக்குது. மேபி ஃபோர்த்து ப்ரோமோ விட்டால் அது கம்மு தான் இருப்பார். பார்க்கலாம், கம்முவுக்கும் இன்றைக்கி பயங்கரமான அடி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு பர்டிகுலராக கம்மு 2-3 இடத்துல வாய் விட்டார்ல. ஸோ அந்த வாய் விட்ட வார்த்தையெல்லாம் எடுத்து விஜய் சேதுபதி போட்டு பொழக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. நெக்ஸ்ட் ப்ரோமோ வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. உங்களோட கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துஷார் அடிக்கிறாரு, அதே மாதிரி மற்றவங்கலாம் கேள்வி கேட்குறாரு, ஏன் எஃப்ஜே அடிக்க மாட்டாரு, அதுக்கான உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.